அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேக்கு ஆட்சியமைக்க ஆதரவு கொடுப்பதா என்பது குறித்து சிபிஐ, சிபிஎம் கட்சிகள் ஆலோசனை தொடங்கியிருக்கின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் ஆலோசனை தற்போது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக்கு ஆட்சியமைக்க ஆதரவு கொடுப்பதா என்பது குறித்து சிபிஐ, சிபிஎம் கட்சிகள் தற்போது ஆலோசனையை தொடங்கியிருக்கின்றன. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் இடதுசாரிகளோடு ஆலோசனை தொடங்கியிருக்கிறது. தாவேக்கு ஆட்சியமைக்க ஆதரவு கொடுப்பதா என்பது குறித்து சிபிஐ, சிபிஎம் கட்சிகள் தற்போது ஆலோசனையை தொடங்கியிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் தற்போது ஆலோசனை தொடங்கியுள்ளது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, வணக்கம். தற்போது தாவேக்கு ஆட்சியை ஆதரிப்பதா குறித்து ஆலோசனை தொடங்கியிருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சாருலகா. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றியது. இருப்பினும் ஆட்சி அமைக்க வேண்டிய 118 ஆகிய அந்த எண்ணை தொடவில்லை. ஆகவே தொடர்ந்து கூட்டணிக்கான ஒரு அழைப்பை மற்ற கட்சிகளிடம் அது விடுத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அண்மையில் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணியில் ஈடுபட போவதாக தெரிவித்திருந்தது. அதே போல தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்னும் ஒரு சில இடங்கள் தேவைப்படக்கூடிய இந்த காரணங்களால் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளினுடைய அந்த உதவியை நாடி இருக்கிறது. அந்த கட்சிகளுக்கு கடிதம் அனுப்பி அவர்களினுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறது. அப்பொழுதுதான் பெரும்பான்மை இடங்களாக, அதாவது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டிய அந்த 118 இடங்களை அடைய முடியும். ஆகவே அவர்களுக்கு கடிதம் அனுப்பியது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், இடதுசாரிகளினுடைய மாநில செயலாளர், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரை எல்லாம் சந்தித்து தொடர்ந்து பேசி வருகிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டுமா விழக்கூடாதா என்பதனை பற்றி இடதுசாரிகள் கலந்தாலோசித்து வருகிறார்கள். அதன் காரணமாக அவர்களினுடைய கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். எப்பொழுதுமே இடதுசாரிகளை பொறுத்தவரை ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் செயற்குழு கூட வேண்டும். செயற்குழுவில் ஒரு முடிவு எட்டப்பட்டு அது மாநில குழுவிற்கு கடத்தப்படும். மாநில குழுவும் அதற்கு ஒப்புதல் கொடுத்த பிறகே ஒரு முடிவானது வெளியே தெரிய அறிவிப்பார்கள். அந்த வகையிலே தற்பொழுது செயற்குழுவானது கூடியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த செயற்குழுவானது தற்பொழுது கூடியிருக்கிறது. அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த செயற்குழுவில் இருக்கக்கூடிய முடிவுகளை மாநில தலைமைக்கு அனுப்பி, அதாவது மாநில குழு கூட்டத்திற்கு அனுப்பும். அதன் அடிப்படையிலே இறுதி முடிவுகள் வெளியாக இருக்கிறது. மறுபுறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தன்னுடைய செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த குழு கூட்டமும் தொடங்க இருக்கிறது. இந்த இடதுசாரிகள் இன்று முடிவை அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு இழுபறியான சூழலானது தொடர்ந்து நிலவி வருகிறது. சட்டப்பேரவையினுடைய அந்த தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகிலிருந்து அரசியல் களத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரே பதற்றமும் பரபரப்பும் இழுபறியும் நிறைந்த ஒரு சூழலாக இருக்கிறது. ஆளுநர் பெரும்பான்மையை நிரூபித்தால்தான் அனைத்திற்குமே உரிமை வழங்க முடியும் என கூறி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது இடதுசாரிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாமா அளிக்க வேண்டாமா என்பதனை குறித்து செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.